தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தென்காசி ஷெபிக் ஃபாலோவர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரியான பிஸ்னஸ் நெட்வொர்க் மீட்டிங் நம்ம மாவட்டத்தில் இப்போ அதிகமாக நடக்குது, அதில் ஜாயின் பண்ணலாமா, அதில் போய் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு மீட்டிங்கில் பெர்ப்ளசிட்டியினுடைய ஓனர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதாவது அவர் அம்பானியை மீட் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கும்போது, உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எந்த விஷயத்த ரொம்ப கவனமாக கையாளுறீங்க, எது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்தியாலேயே டாப் மோஸ்ட்ல இருக்கு, காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அ கிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு. உற்பத்தி பண்ண ஒரு பொருள் இருக்கோ இல்லைன்னா ஒரு சேவை இருக்கு அது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதை கொண்டு போய் மார்க்கெட்ல மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. தட்ஸ் ட்ரூ. ஸோ அவங்க ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை ஒரு மீடியம் மூலமா கொண்டு போகணும். அது சோஷியல் மீடியாவா இருக்கலாம், டிவி சேனலா இருக்கலாம், இல்லாட்டினா மற்ற வேற பிராண்டிங் விஷயங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்கிறது தான் உண்மை. ஸோ அதே மாதிரி நீங்க உங்க சேவையையோ உங்களுடைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸையோ நீங்க மக்கள் கையில கொண்டு போகணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேணும். ஸோ சிலவங்க என்ன பண்றாங்க, சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறாங்க, அவங்களே செல்ஃப் பிராண்டிங் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷனை கையில் வச்சுக்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு இன்னும் வந்து அந்த அவேர்னஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் பிராண்டிங் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு சங்கடமான காரியமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரியான பிசினஸ் நெட்வொர்க் மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். பட் இந்த மீட்டிங்ல ஒன் டைம் நீங்க அட்டன் பண்ணும்போது நிறைய நாலேஜ் கெதர் பண்ண முடியும். அதுல நீங்க கண்டினியூ அட்டன் பண்ணணும்னா தே ஆஸ்க் சம் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ உங்க பிசினஸ்க்கு அவங்க கேட்குற சப்ஸ்கிரிப்ஷன் அஃபோர்டபுளா இருக்கும்னா மேபி மே கண்டினியூ. ஸோ 10 பேரை பார்த்தா தானே உங்களால வந்து பிசினஸை வெளியே கொண்டு போக முடியும். ஏன்னா நீங்க மீடியா அவேர்னஸ் இல்லாம இருக்கப்போ. ஸோ அவங்க வந்து எப்படி மீடியா அவேர்னஸ்குள்ள வரணும், எப்படி வந்து பீப்புளோட இன்ட்ராக்ட் ஆகணும், எப்படி ஒரு பொருளை வந்து மார்க்கெட் பண்ணணும், இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐடியாக்கள் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கேதர் ஆகும். ஸோ இட் வில் பி கெயின் சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஐ ரெக்கமெண்டட் ஒன் டைம் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதுலாம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் அந்த மூமெண்ட்டை பொறுத்தது. பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி எங்கே மீட்டிங் நடந்தாலும் அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா தான் பீப்புளோட உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மார்க்கெட் எந்த மாதிரி எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும்.